ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 67. நந்தினி த்ரூ ரெடி பண்ண பிளேஸ்க்கு வந்துட்டு வாவ் திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் மாணிக்கும் அங்கே வந்துட்டு பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி பார்த்து சிரிக்கிறா. மாணிக், இதை விட பர்ஃபெக்ட் செட்டிங், இதை விட பர்ஃபெக்ட் டைமிங் நமக்கு கிடைக்காது நந்தினி. ஸோ டெல் மீ வாட் டு யூ திங்க் ஆஃப் மீ அப்படின்னு கேட்குறான். நந்தினி பார்க்குறா, மாணிக்கும் பார்க்குறான். நந்தினி, என்ன சொல்லணும் மாணிக், வாட் டு யூ வாண்ட் டு ஹியர் அப்படின்னு கேட்குறா. மாணிக், ஐ வானா ஹியர் தேட் யூ ஆல்வேஸ் ஷைன் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறான். நந்தினி கேட்டுட்டு, இங்கே பாரு மாணிக், நீ அந்த ஸ்டார்ஸ் கூட இருக்கணும்னு நினைக்காத, எப்போவுமே நான் உன் கூட இருப்பேன் எப்போவும். ஓகே, ஐ வில் ஷைன் ஃபார் யூ அப்படின்னு சொன்னதை திங்க் பண்ணிவிட்டு ஷையாக ஃபீல் பண்ணுறா. அப்புறம் மாணிக்கை பார்க்குறா. மாணிக், யூ ஆல்வேஸ் பி மை ஸ்டார், ஆல்வேஸ் ஐ வானா ஹியர், நான் எப்போவும் உனக்கு கீழே தான் இருக்கணும். அண்ட் ஐ நோ நீ எப்போவும் என்னை நம்புவியா எப்போவும் அப்படின்னு கேட்குறான். நந்தினி பார்க்குறா, மாணிக்கும் பார்க்குறான். நந்தினி, ஒருவேளை நான் இதெல்லாம் செஞ்சால் நீ என்ன சொல்வ மாணிக் அப்படின்னு கேட்குறா. மாணிக் கிட்ட வந்து எதுவும் இல்லை, அதுக்கப்புறம் நான் ஏன் இப்படி பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். மாணிக், ஃபைன், டச் பண்ணுறது உனக்கு பிடிக்கலனா ஃபைன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி, நீ சொன்னதுக்கப்புறம் நானும் கூட என் மனசில் உள்ளதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே மாணிக்கை தேடுறா. நந்தினி, மாணிக் நீ எங்கே போயிட்ட மாணிக், வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்குறா. மாணிக், உனக்கு ஒன்று தெரியுமா நந்தினி, நீ எப்போவும் என்னைய மாணிக் மான்ஸ்டர்னே கூப்பிட்டு விளாடுவேன். ஆனால் நான் உன்கிட்ட இருக்கிறப்பெல்லாம் நான் சிம்பிளி மாணிக்காக மாறி போயிடுறேன். ஐ லைக் பீயிங் குட் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி சிரிக்கிறா. மாணிக், நந்தினி நீ என் கூட இருக்கிறப்ப எனக்கு உள்ளுக்குள்ளே பயமே இருக்காது. பிகாஸ் யூ தேர் டு ஷட் லைக் எ ஸ்டார் அப்படின்னு சொல்கிறான். மாணிக், நந்தினி நான் உன்னோட எல்லா விஷயத்துலையும் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாத்துலேயும் அப்படின்னு சொல்கிறான்.
அப்புறம் நவ்யா, நான் எதுவும் ட்ராமா பண்ணலை, சொன்னால் புரிய மாட்டேங்க உங்களுக்கு, வலிக்கே அப்படின்னு கத்துறா. ஹர்ஷத் வந்துட்டு வாட் த ஹெல் இஸ் ஹேப்னிங், வாட் இஸ் ராங் வித் யூ கைஸ், டியூட் ஐ ஹோப் யூ நோ திஸ், இது மியூசிக்கானா, இது கிரிக்கெட் மேட்ச் கிடையாது, புரிஞ்சதா, ஐ மீன் ஒரு டைம் அவளை பாருங்க, இப்படியா பண்ணுவீங்க, ஸோ வியர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நவ்யாவை தூக்குறான். அப்புறம் ஷிட்னு சொல்லிட்டு நவ்யாவை தூக்கிட்டு அங்கேருந்து போகிறான். முக்தி பார்த்து அப்செட் ஆகுறா. ஆலியா பார்த்துட்டு வாட் வாஸ் தேட் அப்படின்னு கேட்குறா. முக்தி ஐ டோன்ட் நோ, ட்ராமா குயின் ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, அவளை விடு. ஓகே கைஸ், நம்ம பிளான் என்ன, அஸ் பர் ட்ரெடிஷன் பிஃபோர் பெர்ஃபார்மன்ஸ் பார்ட்டி ரைட் அப்படின்னு கேட்குறா. ஆலியா அஃப்கோர்ஸ் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்கிறா. முக்தி ஓகே, நான் மாணிக்க மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. கபீர் வேர் இஸ் த்ரூ அப்படின்னு கேட்குறான். ஆலியா ஹி வில் பி லேட் பட் ஹி வில் கம் லேட்டர், இட்ஸ் ஓகே, அவனுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. கபீர் ஓகே நோ ப்ராப்ளம் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் கிளம்புறாங்க. அப்புறம் ஹர்ஷத் நவ்யாவை கீழே இறக்கி விட்டுறான். நவ்யா அது எடுத்தீங்களா நீங்கள் ட்ரக்ஸ் அப்படின்னு கேட்குறா. ஹர்ஷத் அதான் ட்ரக்ஸா, சாரி நவ்யா, ஆக்சுவலி முக்தி ரொம்ப பக்கத்தில் இருந்தா, அதனால் என்னால் எடுக்க முடியல. பட் நவ்யா நீ பார்த்தியா முக்தி உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணான்னு, ஹவ் அக்ரெசிவ் ஷி வாஸ், ஐ மீன் சீரியஸ்லி உங்ககிட்ட யார் அப்படி பிஹேவ் பண்ணாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இங்கே பாரு நவ்யா, நமக்குள்ளே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, பிலீவ், அந்த நம்பிக்கையை வச்சு தான் நம்ம NH3ன்னு ஒரு டீம் ஆரம்பித்தோம், அதை வச்சு தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அப்புறம் மியூசிக்கானாக்கு கூட செலக்ட் ஆகிட்டோம். ஸோ ஏதாச்சும் சின்ன விஷயத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகிறாத, திங்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நவ்யாவும் ஓகே அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் 1 minute அப்படின்னு கேட்குறான். நவ்யா அப்படின்னு சொல்கிறா. ஹர்ஷத் வந்து மொபைல் எடுத்து ராகவ் சாருக்கு அனுப்புனா அதே மெசேஜை கபீருக்கு அனுப்புகிறான். கபீர் எடுத்து பார்த்துட்டு நான் ஒரு 5 minutes வந்துருந்தேன், ஒரு சின்ன வேலை இருக்குது, ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்கிறான். முக்தி வாட்ஸ் ராங் வித் யூ கைஸ், எல்லாருக்கும் தனித்தனியாக என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்குறா. கபீர் பார்க்குறான். ஆலியா ஸ்மைல் பண்ணிவிட்டு கபீர் நோ இட்ஸ் கூல், நீ போயிட்டு வா, எனிவேஸ் முக்தி அண்ட் ஐ குட் யூஷுவல் டில் கேல் டைம் அப்படின்னு சொல்கிறா. முக்தி நர்வஸாக நிற்கிறா. கபீர் ஷுவர் சியூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் நவ்யா ஹர்ஷத் சொன்னது உண்மைதான், நம்ம அவரை நம்பி தான் ஆகணும், நான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் ஆகணும், அவர் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹர்ஷத் கபீரையும் ராகவ் சாரையும் நினச்சி சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் நந்தினி அமைதியாக வரா. மாணிக் நந்தினி நீ இது வரைக்கும் எனக்கு எதுவும் சொல்லலை அப்படின்னு கேட்குறான். நந்தினி அமைதியாக நிற்கிறா. மாணிக் வந்துட்டு நந்தினி நீ ஏன் எதுவும் சொல்ல மாட்டேக்க அப்படின்னு கேட்குறான். நந்தினி நான் வேற என்ன சொல்லணும் மாணிக் அப்படின்னு கேட்குறா. மாணிக் நீ தானே சொன்ன யூனோ ப்ராமிஸ் ஆஃப்டர் த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி இல்லைன்னு சொல்கிறா. மாணிக் வாட், அப்போ நீ எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறான். நந்தினி மாட்டேன்னு சொல்கிறா. மாணிக் ஆர் யூ ஷுவர் அப்படின்னு கேட்குறான். நந்தினி சிரிச்சுட்டே இருக்கா. மாணிக் பார்த்துட்டு ஓகே ஃபைன், யூ நோ வாட், நீ சொல்கிற வரைக்கும் நான் அங்கேருந்து நகர மாட்டேன், நான் அங்கேயே தான் இருப்பேன், நீ சொல்லி தான் ஆகணும், இப்போ சொல்லு அப்படின்னு சொல்கிறான். நந்தினி பார்த்து சிரிச்சுட்டு அவளும் மாணிக் பக்கத்தில் உட்காருதா. அப்புறம் ஆலியா ஸோ நீ எதுவும் பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறா. முக்தி எதை பற்றி பேசணும், ஸ்டாப் இட் ஆலியா, ஐ டோல்ட் யூ இஸ் நத்திங் டு டாக் அப்படின்னு சொல்கிறா. ஆலியா யா ஷுவர், இங்கே எதை பற்றியும் பேசுகிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறா. முக்தி யா அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஆலியா முக்தியோட பேக்கை பார்க்குறா. அப்புறம் முக்தியை பார்த்துட்டு அவளோட பேக்கை பிடுங்குறா. முக்தி ஆலியான்னு சொல்லிட்டு பேக்கை இழுக்கிறா. பேக் கீழே விழுந்துருது. ஆலியா டேப்லெட்டை பார்த்துட்டு முக்தியை பார்க்குறா. ஆலியா அதை எடுத்துட்டு முக்தி வாட் த ஹெல் இஸ் ராங் வித் யூ, நீ இதெல்லாம் ஏன் வாங்கிக்கிட்டே இருக்க, டூ யூ வாண்ட் கில் யுவர் செல்ஃப், மறந்துட்டியா லாஸ்ட் டைம் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லையா, யூ மிஸ்ட் யுவர் லைஃப் அப் அண்ட் வி ஆர் சேவ்ட் யூ, நோ நோ நான் உன்னை இப்படி பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. முக்தி ஆலியா ப்ளீஸ் ஸ்டாப் யுவர் ட்ராமா அப்படின்னு கத்துறா. ஆலியா முக்தியை பார்க்குறா. முக்தி ஜஸ்ட் ஸ்டாப் இட், ஸ்டாப் பீயிங் மதர், எதுக்கு இப்படி பண்ணுற, யூ வாண்ட் டு ஹெல்ப் மீ, யூ வாண்ட் டு ஹெல்ப் மீ ரைட், தென் டூ ஒன் திங், கெட் த ஹெல் அவுட் ஆஃப் மை லைஃப் அண்ட் என்டையர் யுவர் பிரதர், உன்னை யார் இப்படி பண்ண சொன்னது, உன் அண்ணனா, திஸ் இஸ் மை லைஃப், எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணுவேன், ஆலியா ஸ்டே அவுட் ஆஃப் இட், என் மேலே யாருக்கும் அதிகாரம் இல்லை, நோபடி அப்படின்னு சொல்கிறா. ஆலியா முக்தி அப்படின்னு சொல்கிறா. முக்தி ஆலியா ஜஸ்ட் ஸ்டே அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறா. ஆலியா அழுதுகிட்டே நிற்கிறா. அப்போ த்ரூ கால் பண்ணுறான். ஆலியா அட்டன் பண்ணி பேசுகிறா. த்ரூ ஆலியா எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், எனக்கு 93 ரோசஸ் வேணும், பட் ஐ காட் 90 அப்படின்னு சொல்கிறான். ஆலியா ஸோ அதுக்கு என்ன, இப்போ 90 போதும் தானே, அவள் என்ன உட்காந்து கவுண்ட் பண்ணவா போகிறா அப்படின்னு சொல்கிறா. த்ரூ எதுக்கு எல்லாரும் இப்படியே சொல்கிறீங்க, ஏன் உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு, இப்போ எனக்கு 3 ரோசஸ் கிடைக்கலன்னா ஐ ஃபீல் டவுன் அப்படின்னு சொல்கிறான். ஆலியா சிரிச்சுட்டு ஓகே ஓகே காம் டவுன், ஓகே நான் வாங்கிட்டு வரேன், டோன்ட் வரி அபவுட் இட், எனக்கு ஒரு ஃப்ளவர் ஷாப் தெரியும், ஐ வில் கெட் யூ 3 ரோசஸ் ஃப்ரம் தேர், கூல் அப்படின்னு சொல்கிறான். த்ரூ ஆலியா யூ ஆர்
ஆர் த பெஸ்ட், சீக்கிரமாக வாங்கிட்டு வா, நான் ஆல்ரெடி ரொம்ப லேட் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு ரோஸை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் கபீர் ராகவ் சாருக்கு கால் பண்ணிகிட்டே வரான். ஹர்ஷத் மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்கான். கபீர் கால் பண்ணிகிட்டே அங்கேருந்து போகிறான். ஹர்ஷத்தும் அவனை ஃபாலோ பண்ணி போகிறான். நந்தினி ஐ வில் ஆல்வேஸ் ஷைன் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறா. மாணிக் பார்த்து சிரிக்கிறான். நந்தினி நீ எப்போவும் என் கூடயே இருக்கணும், நான் எப்போவும் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. மாணிக் ஃபயர் ஃப்ளைஸை பார்த்தா எதுக்கு நீ இவ்வளோ சந்தோஷப்படுற அப்படின்னு கேட்குறான். நந்தினி மம்மி எப்போவுமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறா. மாணிக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறான். நந்தினி அது அப்படின்னு சொல்கிறா. மாணிக் அது நான் என்னது அப்படின்னு கேட்குறான். நந்தினி அது என்னன்னு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. மாணிக் நாளைக்கா நந்தினி அப்படின்னு கூப்பிடுறான். நந்தினி பாய் மாணிக், சித்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, பாய் ஐ ஹாவ் டு கோ அப்படின்னு சொல்கிறா. மாணிக் லிசன் யா, திஸ் சஸ்பென்ஸ் இஸ் கில்லிங் மீ, அப்புறம் நைட் எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்கிறான். நந்தினி பார்த்துட்டு எனக்கும் கூட வராது அப்படின்னு சொல்றா. அப்புறம் த்ருவ் பின்னாடி வந்து மாணிக்கை கூப்பிடுறான். மாணிக் பார்த்து ஷாக் ஆகுறான். த்ருவ் மாணிக் அப்படின்னு சொல்கிறான். மாணிக் த்ருவ் நீ நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். த்ருவ் அது இங்கே நந்தினி வந்தாளா அப்படின்னு கேட்குறான். மாணிக் திரும்பி பார்த்துட்டு நந்தினியா அவ அப்படின்னு சொல்கிறான். த்ருவ் அவள் வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்னு கேட்குறான். மாணிக் அப்படின்னு சொல்கிறான். த்ருவ் லேட் பண்ணிட்டேன், சே ஐ வாண்ட் டு மேக் இட் பர்ஃபெக்ட் பட் அப்படின்னு சொல்கிறான். மாணிக் பர்ஃபெக்ட் அப்படின்னு கேட்குறான். த்ருவ் பட் லாஸ்ட் 3 ரோசஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். மாணிக் லாஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறான். த்ரூ 3 ரோசஸ், ஆக்சுவலி எனக்கு 93 ரோசஸ் வேணும். ஃபார் தேட் 93 days ஐ ஹாவ் நோன் ஹேர். 93 டேஸஸாக எனக்கு அவளை தெரியும். இந்த ரோஸ் எப்போவும் அவளை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். ஒயிட், ஜஸ்ட் ஒயிட், அவளை மாதிரியே அப்படின்னு சொல்கிறான். மாணிக் கன்ஃபியூஸ் ஆகிட்டு ரோஸை பார்க்குறான். த்ரூ ஆனால் என்ன பிரயோஜனம், இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணது, ஆனால் அவள் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். மாணிக் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போ இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். த்ரூ ஏன் நல்லா இல்லையா? மாணிக் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஐ திங்க் ஐ லவ் நந்தினி அப்படின்னு சொல்கிறான். மாணிக் ஷாக் ஆகி பார்க்குறான். த்ரூ ஐ லவ் நந்தினி அப்படின்னு சொல்கிறான்.